வேலைக்கான முதல் படி குவி, ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். ஹாய், ஐ எம் ப்ரொஃபஸர் வசி. இதுதான் நான் தயார் பண்ணியிருக்க புது ரோபோ சிட்டி. இதோட சாவி என் கையில் தான் இருக்குது. யாராலையும் இந்த ரோபோவை ஹேக் பண்ண முடியாது. நம்ம என்ன சொல்கிறோமோ அதெல்லாம் அந்த ரோபோ பண்ணோம். இப்போ உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன் பாருங்க. ஸ்டாண்டர்டீஸ் எதுவுமே பண்ணல. அட்டென்ஷன், அட்டாக், ரிலீஸ். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. சாவி நம்ம கையில் இருக்கும்போது யாரு ஹேக் பண்ணியிருப்பா? இந்த உலகத்தில் ஹேக் பண்ண முடியாத ரெண்டே விஷயம். ஒன்று இவிஎம், இன்னொன்று இசிஐ, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. நீங்க முதல்ல சொன்னதை கூட ஏத்துக்கிறேன். ரெண்டாவது சொன்னது ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. நமக்கு வேற வழி இல்லை. ஆமா, இந்த ரெண்டையும் ஹேக் பண்ண முடியாதுன்னு யாரு சொல்லியிருக்காங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்களே அவங்கள பத்தி சொல்லியிருக்காங்க. ஆமா, இது ஒரு கதை. இன்னொரு கதைக்கு வருவோம். அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் நடக்க போகுது இந்த ஆண்டு முடிவில். அதுக்கு முன்னாடி முதன்மை தேர்வு நடந்துகிட்டு இருக்கு. அதுல சுயேட்சை அதிபர் வேட்பாளர் ராபர்ட் எஃப் கென்னடி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. இந்த போர்ட்டோரிக்கோல நடந்த அந்த தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவுல நிறைய முறையீடு நடந்திருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. நூத்துக்கணக்கான புகார்கள் ஊடகமும் பதிவு செஞ்சிருக்கு, இதை கவனத்துல கொள்ளணுங்கிற மாதிரி சொல்றாரு. இன்கேஸ் நிறைய ஆதாரங்கள் கிடைச்சிருச்சு, ஆதாரம் மட்டும் கிடைக்கலன்னா நீதிமன்றத்தில் என்ன ஆகுங்கிற கேள்வி எழுப்பியிருக்காரு ராபர்ட் எஃப் கென்னடி. இந்த செய்தியை படிச்சுக்கிட்டு உலகத்தின் நம்பர் 1 பணக்காரர் எலான் மஸ்க், எக்ஸ் தளத்துடைய சொந்தக்காரர், ஸ்பேஸ் எக்ஸ், நிறைய நிறுவனங்கள்லாம் வச்சிருக்காரு. டெஸ்லா. ஆமா, அவர் தான் வந்து இந்த ரோபோ, அதே மாதிரி அது என்ன சொல்றது, டிரைவர் இல்லாத கார், மனித மூளையில சிப் வைக்கிறது, பல விஷயம் பண்ணிட்டு இருக்காரு, தொழில்நுட்பங்கள்ல விளையாடிட்டு இருக்காரு. ஆமா, அவர் என்ன சொல்றாருன்னா மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களே முதல்ல தடை பண்ணணும், மனிதர்கள் மூலமாகவோ அல்லது ஏஐ மூலமாகவோ அதை ஹேக் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அதன் அளவு சிறியதா இருந்தாலும் அதனுடைய விளைவு மிகப்பெரியது அப்படின்னு ஒரு பாயிண்ட் வச்சிருக்காரு. உடனே அங்கிருந்து பார்த்து எல்லாருமே டைவர்ட் ஆகி, ஏன்னா இப்பதான் நாடாளுமன்றத்தில் இந்தியாவில் முடிஞ்சிருக்கு, அதுவும் இவிஎம் மிஷின்ஸ் பாதுகாப்பானதுன்னு சொல்லி வேற நடத்தி முடிச்சிருக்காங்களா. ஆமா, அதனால எல்லாம் இங்க பார்க்க ஆரம்பிச்சாங்க. இந்தியா கூட்டணி கட்சிகள்லாம் இதை விசாரிக்கணும், பாருங்க இவிஎம்ல பிரச்சனை இருக்குன்னு எலான் மஸ்கே சொல்றாரு அப்படின்லாம் சொன்னோன்னே மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் அவர் வந்து கிளம்பி வந்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, கால்குலேட்டரை ஹேக் பண்ண முடியுமா, டோஸ்டிங் பண்ற மிஷினை ஹேக் பண்ண முடியுமா, அந்த மாதிரி ஒரு சாதாரண மிஷின் தான் வந்து இவிஎம், இதுல வந்து ஹேக்லாம் நடக்காது, அதுக்கான வாய்ப்பே கிடையாது, அவர் சொல்றதே தப்பு அப்படின்ட்டு இருக்காரு. எலான் மஸ்க் வந்து பெரிய ஆள் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனா எனக்கும் கொஞ்சம் அறிவு இருக்கு, அந்த அறிவை வச்சு நான் சொல்றேன், கால்குலேட்டரு, டெஸ்லா கார் இதெல்லாம் கூட ஹேக், எதை வேணா ஹேக் பண்ணலாம், இந்த மாதிரி கால்குலேட்டர் மாதிரியான மிஷின்கள்லாம் ஹேக் பண்ண முடியாது. இதுல வந்து இவிஎம்ல வாக்கு பதிவும் அந்த வாக்கு எண்ணிக்கைக்கான ஃபெசிலிட்டி மட்டும்தான் இருக்கு, இதெல்லாம் எப்படி ஹேக் பண்ண முடியும்னு இருக்காரு. ஆமா, இந்த பதிவை பார்த்துட்டு எலான் மஸ்க் திரும்பி பதில் போட்டிருக்காரு, எனிதிங் வில் பி ஹேக்டு, எனிதிங் கேன் பி ஹேக்டு அப்படின்னு வந்து போட்டிருக்காரு. உடனே அந்த செய்தி எடுத்துட்டு பாத்தீங்களா, எலான் மஸ்கே சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேச பொருளா இருக்கு. இந்தியா கூட்டணியில் இருக்கவங்க இந்த கையில் எடுத்துருக்காங்க. முக்கியமா ராகுல் காந்தி என்ன வந்து சொல்றாருன்னா, இந்த மின்னணு பதிவுங்கிறது ஒரு கருப்பு படி மாதிரி மாறி இருக்கு, அதோடைய நம்பகத்தன்மைங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு இது வரைக்கும், அது யாரையும் ஆராயவும் முடியாது அதை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே, அதுவும் வந்து இந்த ராஜீவ் சந்திரசேகர் இப்போ வந்து பதில் சொன்னோன்னதான் சந்தேகம் அதிகரிச்சிருக்கு. ஏன்னா இவர் ரோட் ஷோ போகும்போது நம்மளே பார்த்தோம், யாருமே பின்னாடி வரல, இவர் எப்படி 3 லட்சம் ஓட்டு வாங்கினாரு அப்படின்னு வந்து இந்தியா கூட்டணியில இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. இதுலதான் எங்களுக்கு டவுட் அதிகமா இருக்கு, இவிஎம் மிஷின் வந்து ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல வந்து இந்த விஷயம் மாதிரியே இன்னொரு விஷயமும் பேரலா நடந்துட்டு இருந்தது இந்தியாவில். அது என்னன்னா, மகாராஷ்டிராவில் நம்ம சொல்லியிருந்தோம், அந்த நார்த் வெஸ்ட் மும்பையில் வந்து ரவீந்திர வாய்க்கர் அப்படிங்கிறவர் 48 ஓட்டில் வந்து ஜெயிச்சிருந்தார் வித்தியாசத்தில். அவர் வந்து ஷிண்டே சேனாவை சேர்ந்தவர், உத்தவ் தாக்கரே அணியை சேர்ந்தவர் வந்து ஜெயிச்சிருந்தார். அவங்க வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, உத்தவ் தாக்கரே அணியில் நாங்கள் வந்து இதில் வழக்கு தொடருவோம், இதில் வாக்கு எண்ணிக்கையில் ஏதோ முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, அங்கே வந்து இவிஎம் மிஷினை ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்து பரவலாக பரவிட்டு இருக்கு. ஒரு நாளிதழ்லையும் இதை பற்றி ஒரு கவரேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி மங்கேஷ் அப்படிங்கிறவர் அந்த ரவீந்திர வாய்க்கர் இருக்கார்ல, ஜெயிச்சார்ல, அவரோட நெருங்கிய உறவினர், அவர் வந்து செல்ஃபோன் எடுத்துகிட்டு வாக்குச்சாவடிக்குள்ளே போயிருக்காரு. ஏன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க வாக்கு எண்ணிக்கையை நடக்கும்போது, இவர் எடுத்துகிட்டு போயிருக்காரு. போயிட்டு ஏதோ ஓடிபி இவருக்கு வந்து தான் சொல்கிறாங்க, அதில் தான் அதை ஹேக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இதுக்கு உடனடியாக தேர்தல் ஆணையம் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து தவறானது, ஒரு நாளிதழ் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புகிறோம் நாங்கள் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில் என்ன நடந்திருக்குன்னா, ஜூன் 14 அந்த மங்கேஷ் அப்படிங்கிறவர் மேலே
ஒரு புகார் கொடுத்துருக்காங்க அந்த மாவட்டத்தோட தேர்தல் அதிகாரி. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இவர் வாக்குச்சாவடியில் வந்து செல்ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இந்தியா கூட்டணி சேர்ந்தவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இவர் ஏன் அங்கே எந்த பர்பஸுக்காக செல்ஃபோன் எடுத்துகிட்டு உள்ளே போனார், எப்படி வாக்குச்சாவடிக்குள்ளே இவரை மட்டும் அனுமதிச்சாங்க செல்ஃபோனோட, அதுவும் வந்து ஜூன் 4ஆம் தேதி நடந்த வாக்கு எண்ணிக்கைக்கு 10 நாள் கழிச்சு 14ஆம் தேதி ஏன் புகார் கொடுக்கணும், ஏதோ நடந்திருக்கு அந்த தகவல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சோன்னா இப்போ புகார் கொடுக்குற மாதிரி நடிக்கிறாங்க, இதில் வந்து முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு அடிச்சு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேஸ் எல்லாம் போடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ இவிஎம்ல ஓடிபி வச்சு மாற்ற முடியுமா? ஓடிபி, உங்கள் ஓடிபி எண்ணை பதிவு பண்ணுங்கள், 4 டிஜிட் நம்பர் தேவை. ஐயோ சார், நான் வெளியே வச்சிருந்தேன் மொபைல, அதை மட்டும் எடுத்துட்டு வந்துக்கிற மாதிரி இருக்கே பாடி சொல்றது. ஓடிபியே ஹேக் பண்றாங்க, செல்போன் எடுத்துட்டு உள்ள போய் வாக்குச்சாவடியே ஹேக் பண்ணுவாங்க போல, உள்ள செல்போன்லாம் எடுத்துட்டு போறாங்க. என்ன நடக்குது அப்படிங்கறத தேர்தல் ஆணையம் கொடுத்த விளக்கத்தை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்பதான் வந்து ராஜீவ் குமார் குடியரசுத் தலைவர்கிட்ட பாட்டெல்லாம் வாங்கிட்டு நமக்கெல்லாம் கையெல்லாம் தட்டிக்கிட்டு இவிஎம் மேல யாரும் குற்றச்சாட்டு வைக்கல நிருபர்கள் கேட்டப்ப இனிமேட்டு அடுத்த எலெக்ஷன்ல தான் அதை பத்தி டாக்கே வரும்ட்டு போனாப்புல மனுஷன். ஒரு வாரம் கூட ஆகல, புகாச்சு விட்டுட்டாங்க. கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த ரயில் விபத்துகள் அதிகமாக நடந்துட்டு இருக்கதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. மேற்கு வங்கத்தில் அந்த டார்ஜிலிங் மாவட்டத்தில் ரங்காபானி அப்படிங்கிற இடத்துக்கிட்ட கஞ்சன்ஜுங்கா எக்ஸ்பிரஸ் வந்து போயிட்டு இருந்திருக்கு. அஸ்ஸாம்ல இருந்து கொல்கட்டாக்கு போயிட்டு இருந்திருக்கு. அது வந்து ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கும்போது அதே ட்ராக்ல பின்னாடி வந்த கூட்ஸ் ட்ரெயின் வந்து அது மேலே இடிச்சிட்டதா சொல்கிறாங்க. இதனால 3 பெட்டி வந்து தடம் புரண்டிருக்கு இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் உள்ளது. அதில் உள்ள ஒரு 60க்கும் மேற்பட்டவங்க காயமடைஞ்சிருக்காங்க. இப்போ வரையும் 15 பேர் வந்து பரிதாபமாக உயிரிழந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான காரணம் என்னன்னு ரயில்வே துறையிலேருந்து அந்த முதற்கட்ட விசாரணையில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கூட்ஸ் ட்ரெயினோட பைலட் வந்து சிக்னல் போட்டதை பார்க்காம வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவர் மேலே பழிய போட்டிருக்காங்க. அவருமே இந்த விபத்தில் உயிரிழந்துட்டதா சொல்கிறாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஆந்திராவில் 2 லோக்கோ பைலட்டும் கூட இருந்த அசிஸ்டன்ட் பைலட்டும் மேட்ச் பார்த்துட்டே வந்தாங்க, அதனால தான் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு அவங்க மேலே பழிய போட்டு முடிச்சாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி தெரிய வந்துச்சு அவங்க ஃபோனில் எந்த டேட்டா யூசேஜும் அந்த டைமில் நடக்கலை, சிக்னல் கூட ஒழுங்காக கிடைக்கல அந்த இடத்துலலாம் கூட சொன்னாங்க. இப்போ அதே மாதிரி பழி போடுறாங்களா இல்லை என்ன நடந்திருக்கு? தொடர்ச்சியாக இதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு இந்த ரயில்வே துறையில். ஒரிசால நடந்திருக்கு, ஆந்திரா நடக்குது, வெஸ்ட் பெங்கால் நடந்துகிட்டு இருக்கு. அதே கட்சி அதே ரயில்வே துறை அமைச்சர் தான் இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, நடவடிக்கை உடனடியாக நாங்கள் எடுப்போம் அப்படின்லாம் சொல்றாங்க. மம்தா பானர்ஜியும் முதல்கட்ட உதவியெல்லாம் அங்கே செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும், விசாரணையில் கடுமையான தண்டனை கொடுக்கப்படும் மாதிரிலாம் பேசுகிறாங்க. பட் உயிர் போகிறது என்னமோ பரிதாபமான மக்களோட உயிர் தான் வந்து போய்கிட்டு இருக்கு. இதே மாதிரி ஜார்க்கண்டில் சசாராம் இன்டர்சிட்டின்னு ஒரு எக்ஸ்பிரஸ்ஸு அது போயிட்டு இருக்கப்பவே வந்து அந்த பயணிகள்கிட்ட ஒரு பீதியை கிளப்பியிருக்காங்க. இந்த ரயில் தீப்பிடிச்சிருச்சு, எரிய போகுது, 2 பெட்டி எரிஞ்சிருச்சு, அடுத்து நமக்கு மலமலன்னு தீப்பிடிச்சு வருதுன்னு போயிட்டு இருக்க ரயிலில். இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அங்கேருந்து 3 பையனும் உயிர் தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்க ரயில்லேருந்து வெளியே குதிச்சிருக்காங்க. அந்த வழியாக வந்த இன்னொரு கூட்ஸ் ரயில் அடிபட்டு 3 பேர் சம்பவ இடத்துல இறந்து போயிருக்காங்க. அந்த சசாராம் இன்டர்சிட்டியில் எந்த விதமான தீயும் பிடிக்கவே இல்லை. வதந்திகள் வேகமாக பரவுது, மக்கள் அதை நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. என்னன்னா அந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டே ஒழுங்கா இல்லைங்கிறது மக்களுக்கு போய் சேர்ந்துருக்குல்ல, அதனால தீ பிடிச்சிருக்கலாமோங்கிற எண்ணம் மக்கள்கிட்டையும் விதைச்சிட்டாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்தே பாரத்துக்கு மட்டும் தான் முதன்மையாக முன்னுரிமை கொடுக்குறாங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து. நீங்கள் வேற எந்த இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ்ல ஏதாவது புகார் நீங்கள் சொன்னீங்கனாலுமே அது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் ஆகுதான். வந்தே பாரத்தில் நீங்கள் ஏதாவது புகார் கொடுத்தீங்கன்னா அன்னைக்கே அதை சரிப்படுத்திடுறாங்களாம். ஏன்னா பிரதமர் மோடி அதில் தொடங்கி வைக்கிறாருல, அதுக்கான முன்னுரிமை அதுக்கான இதுங்கிறது மற்ற ட்ரைனிங்லாம் இல்லைன்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு விஷயம், அந்த வந்தே பாரத் பத்தி பேசும்போது பிரதமர் மோடி இங்க வந்து அந்த நாகர்கோவில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸை சென்னை நாகர்கோவில் வந்து தொடங்கி வைக்கிறதா இருந்தார், சென்னைக்கு வரதா இருந்தது ஜூன் 20ஆம் தேதி. இப்போ வந்து அது வரல அப்படின்னு சொல்லி இங்க தமிழ்நாடு பாஜகல இருந்து சொல்லியிருக்காங்க. வேற தேதி வந்து தள்ளி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த திட்டங்கள்லாம் தொடங்குறதுக்கு தயாரா இருக்கான். அவருக்கு வேற ஏதோ வேலைகள் இருக்கிறதுனால வரலங்கிறதுனால மக்கள் சரி கொஞ்ச நாள் தள்ளி போகட்டும், இதுல என்னங்கிற மாதிரி ஒரு அலட்சியம் தான் அதுலயும் இருக்குது. அதுல என்ன சொல்றாங்க, ஏன் இவர் வரல அப்படின்னு விசாரிச்சா நிர்வாக காரணங்களுக்காக வரலங்கிற மாதிரி பாஜக சொல்றாங்க. ஆனா இன்னும் டீட்டெயிலா போய் விசாரிச்சு பார்த்தா அந்த சபாநாயகர், மக்களவை சபாநாயகர் தேர்ந்தெடுக்கிறதுல பாஜகவுக்கு ஒரு சிக்கல் இருந்துட்டே இருக்கு, அதனாலதான் வந்து தள்ளி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா ஜூன் 24ஆம் தேதி முதல் முறையா வந்து இந்த 18வது மக்களவையோட கூட்டத்தொடர் வந்து தொடங்குது. ஜூன் 26ஆம் தேதி அந்த சபாநாயகரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான தேர்தல் நடக்க போகுது. இது தொடர்பாக நேற்று வந்து ஒரு ராஜ்நாத் சிங் வீட்டில் ஒரு மீட்டிங் வந்து நடந்திருக்கு. அங்கே வந்து என்டிஏ கூட்டணியை சேர்ந்த தலைவர்கள்லாம் கூட கலந்துக்கிட்டதா சொல்கிறாங்க. இதில் டிமாண்ட் பண்ணுறது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியா கூட்டணியிலேருந்தே சொல்கிறாங்க, நீங்கள் வந்து நிதிஷ் கட்சியும் சந்திரபாபு நாயுடு கட்சியும் போய் டிமாண்ட் பண்ணுங்கள், ஸ்பீக்கரை வந்து நீங்கள் கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தரோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் அவங்களுக்கு வாக்கு செலுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க.
இதுல வந்து இப்ப நிதிஷ் கட்சியில இருந்து ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்க வந்து பாஜக என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கு வந்து எங்களோட முழு ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டதுனால, இப்போ வந்து தெலுங்கு தேசம் கட்சியை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க திரும்ப திரும்ப. நீங்க வந்து ஸ்பீக்கர் போஸ்ட் கேளுங்க, அது முக்கியமான விஷயம்னு. ஏன்னா வாஜ்பாய் வந்து 98ல பிரதமரா இருந்தப்போ ஒரு 19 கட்சிகள் சேர்ந்து ஆட்சி அமைச்சிருந்தாங்க. அப்போ வந்து தெலுங்கு தேசம் கட்சி தான் வச்சிருந்தாங்க அந்த ஸ்பீக்கர் போஸ்ட்டை. பாலயோகி அப்படிங்கிறவர் தான் இருந்தாரு. ஸோ இதெல்லாம் ஞாபகப்படுத்தி நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா திரும்ப ஓம் பிர்லாவுக்கே கொடுக்கலாமா அப்படிங்கிற பேச்சு கூட நேற்று ராஜ்நாத் சிங் வீட்டில் பேசியிருக்காங்களாம். ஆமா, இந்தியா கூட்டணி என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு துணை சபாநாயகர் கொடுத்தே தான் ஆகணும். ஆனா கடந்த 2 முறையும் எதிர்கட்சி இல்லாததுனால அவங்க கொடுக்கவே இல்லை. இந்த முறை துணை சபாநாயகர் ஒதுக்கப்படலை அப்படின்னா சபாநாயகருக்கே அவங்க போட்டிடலான் இருக்காங்களா எதிர்கட்சிகள். முதல் பலப்பரீட்சை சட்டமன்றத்தை நடத்தி பார்க்கறதுக்கான தயாராக தான் பேசப்பட்டு இருக்கு. இதுல என்னன்னா, சஞ்சய் ராவத் இவர் வந்து உத்தவ் தாக்கரே அணியை சேர்ந்த ஒரு எம்பி. இவர் தான் தெலுங்கு தேசத்தை வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. நாங்க இந்தியா கூட்டணியில் இருந்தாலுமே சரி, இந்த பிஜேபி நிலைப்பாடு என்னன்னா, கட்சியை உடைச்சிருவாங்க, தெலுங்கு தேசத்தை நிச்சயம் உடைப்பாங்க, அதே மாதிரி ஐக்கிய ஜனதாதளத்தை உடைப்பாங்க, அதனால நீங்க ஸ்பீக்கர் போஸ்ட்டை கைப்பற்றுங்க, உங்களுக்கான ஆதரவா நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பேச ஆரம்பிச்சிருக்காரு. சஞ்சய் ராவத் வெளிப்படையா வந்து பேசியிருக்காரு. இதை நாங்க இந்தியா கூட்டணியில் ஆலோசிச்சுதான் அங்க முடிவுலாம் பண்ணுவோம் நாங்க, பட் எங்களுக்கு வந்து ஸ்பீக்கரா நீங்க இருந்தா போதும் அப்படிங்கிறாங்க. ஓகே, அதான் முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம்ல, அந்த ஆந்திர மாநில பாஜக தலைவர் புரந்தேஸ்வரி அவங்களும் இந்த ரேஸ்ல இருக்காங்கன்னு. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, சந்திரபாபு நாயுடுவை கொஞ்சம் சமாளிக்கலாம், ஏன்னா அவங்க என்டிஆரோட மகள் தான் அவங்க. ஸோ அதனால வந்து சமாளிக்கலாம், தெலுங்கு தேசம் கட்சியை உருவாக்கிய தலைவரோட மகளை தான் நாங்கள் ஆக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கலாங்கிறதுக்காக அவங்க பேரையும் வச்சிருக்காங்களாம். ஸோ எல்லாம் 26ஆம் தேதி தெரிய வரும். இதுல இன்னொன்னு என்னன்னா, சரத்பவார் நன்றி தெரிவிச்சிருக்காரு பிரதமர் மோடிக்கு. ஏன்னா மகாராஷ்டிரால இவ்வளவு பெரிய வெற்றி பெறும் நாங்களே நினைக்கவே இல்லை, இந்த வெற்றி பெற்றதுக்கு காரணம் மோடி தான், அதுக்கு ரொம்ப நன்றி நாங்க சொல்லிக்கிறோம்னு சொல்றாரு. காங்கிரஸ்காரங்களாம் ராகுல் தான் சொல்லிட்டு இருக்காங்க, இவர் மோடி தான் இருக்காங்க. என்ன காரணம் அவர் சொல்றாருன்னா, மகா விகாஸ் மிகப்பெரிய கூட்டணி மகாராஷ்டிரால 30 இடங்கள் வந்து ஜெயிச்சாங்க. அதே மாதிரி என்டிஏ குறிப்பா பிஜேபி 28 இடங்களை போட்டிட்டு 9 இடங்கள் தான் வந்து வெற்றி பெற்றாங்க. மோடி வந்து 18 தொகுதிகளை குறி வச்சு கிட்டத்தட்ட நிறைய இடங்களுக்கு ரோட் ஷோ போயிட்டே இருந்தாரு. ஒரு 5-6 முறைக்கு மேல ரோட் ஷோ போனாரு. அந்த தேர்தலுமே, நாடாளுமன்ற தேர்தலுமே எப்பயுமே 2 கட்டமா தான் நடக்குமா, இந்த முறை 5 கட்டமா வர நடத்திருக்காங்க பிரதமர் மோடிக்காக. ஆனா ஒரு ரோட் ஷோ போன எல்லா இடங்களுமே தோத்து போயிருக்கு. அதனால நிறைய ரோட் ஷோ வரப்போற எலெக்ஷன் எல்லாத்தையுமே, அதனால தொகுதியிலையும் வாங்க அப்படின்றாங்களா, நீங்க ரோட் ஷோ வாங்க, நீங்க ரோட் ஷோ போற இடம் எல்லாமே தோக்குது, நாங்க வெற்றி பெறுறோம், அதனால மோடிஜிக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரத்பவார் அப்படி சொல்றாரு. அஜித் பவார் வந்து வெங்காயத்தால தான் தோத்தோம்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனியன் ஃபார்மர்ஸுக்கு நம்ம வேண்டியதை செஞ்சு கொடுக்கலாம் மத்திய அரசு, அதனால தோத்துட்டோன்றாரு. சரி, அவங்க ஒரு பேசி செட்டில் ஆகட்டும் எதனால தோத்தோங்கிறது. இன்னொரு பக்கம் வந்து ராகுல் காந்தி இந்த பிரச்சாரத்துல நம்ம கான்ஸ்டியூஷனோட அந்த கைடை வந்து காமிச்சிட்டே இருந்தார்ல, அதோட விற்பனை அதிகமா இருக்காமா. அந்த கையில கூட வச்சுக்கலாம் அதை. ஆமா, அந்த சின்னதா வந்து சட்ட புத்தகம் எப்படி இருக்குங்கிறத ஒரு சின்ன கைடு மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. அது ஈஸ்டர்ன் புக் கம்பெனி அப்படிங்கிறவங்க தான் போட்டிருந்தாங்க. அவங்க இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது அடிக்கடி வந்து அவர் காட்டி பேசினதுனால இப்ப நிறைய பேர் ஆர்வமா அதை வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்காங்கிற மாதிரி, காப்பீஸ் அதிகமா விக்குது, வாங்கி கிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களாம். ஆமா, கல்யாணத்துக்கு, காது குத்துக்கு, பிறந்த நாளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எது என்ன பண்ணாங்களோ தெரியல, பிஜேபி அவங்க வந்து சட்ட புத்தகத்தை எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு இந்தியாவில. ராமர் கோயில் கட்டினது என்னமோ ஊப்பியில தான், ஆனா அதுக்கான அறுவடைன்னு பாக்குறப்ப மாப்பில தான் வந்து பண்ணியிருக்கு பாஜக. அது எப்படி இங்க பண்ணா அங்க ஆட்டோ விடுங்கிற மாதிரி தான் இருந்தது, அந்த கன்ஃபியூஷனாவே தான் இருந்தது. நேத்து நான் வந்து மத்திய பிரதேச சேர்ந்த சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு அமைஞ்சுது. யாரு, மோகன் யாதவா, அவர் முதல்வர் அவரையா? அவங்களாம் இல்ல, இங்க வேலை செய்யற சில தொழிலாளர்கள். அவங்களுக்கு மாச சம்பளம்னு பாக்குறப்ப அங்கிருந்து மாநிலம் விட்டு மாநிலம் வந்து வேலை பாக்குறாங்க. சம்பளம்னு பாக்குறவே மாச சம்பளம் 10,000 ரூபா 12,000 இவ்வளவுதான் இருக்கு. இத்தனையும் அவங்களுடைய தங்குமிடம், அதுக்கப்புறம் சாப்பாடு கிட்டத்தட்ட பாதி அவங்க தான் பாத்துக்கிற மாதிரி இருக்கு. சரிங்க, நீங்க யாருக்குங்க ஓட்டு போட்டீங்க அப்படின்னு நான் கேட்டேன். வேற யாருக்கு நாங்க போடுவோம், ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிறாங்க, பிஜேபி தான் அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு மதம்ங்கிறது அந்த மத்திய பிரதேசத்துல ரொம்ப வேரூண்டி இருக்குங்கிறது தெரியுது. இத்தனைக்கும் அவங்க சொந்த மாநிலத்துல வேலை கிடைக்காம தான் இங்க வந்து வேலை பாக்குறாங்க, இங்க வராங்க. இந்த கூட பேசி ஒவ்வொரு வார்த்தையும் முடிக்கிறப்போ ஒருத்தர் ஜெய் ஸ்ரீராம் வேற சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அந்த அளவுக்கு ராமர் ஊறி போயிருக்காரு அவருடைய வாழ்க்கையில, அவங்களுடைய வாழ்க்கையில. சரி, இப்ப மாப்பி செய்தி ஒண்ணு வருவோம். மாப்பில இன்னைக்கு வந்து ஒரு 11 வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னா, ரத்லம் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துல நிறைய கோயில்கள் முன்னாடி, இந்துக்கள் வீட்டு முன்னாடி பசுவை கொண்டுட்டு பசுவோட உறுப்புகளை வந்து வெட்டி வெட்டி வீசிருக்காங்களாம். இப்ப அதை நள்ளிரவோட விசாரிச்சு இவங்கதான் வீசினாங்கன்னு சொல்லிட்டு, மாண்டியா அப்படின்னு ஒரு பகுதி இருக்கா, மாண்டியாலா, அந்த பகுதியில தலித்துக்களும் இஸ்லாமியர்களும் அதிகம் வசிக்கிற பகுதி. அங்கிருந்துதான் 11 வீட்டுல ஃப்ரிட்ஜில் எடுத்துட்டு வந்து இந்த பசுவை வெட்டி கொண்டிருக்காங்க
வெட்டி போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணிடுறாங்க, அந்த அரசாங்கம் மாப்பி பாஜக அரசாங்கம் இரவோடு இரவாக அங்க 11 வீட்டையும் இடித்து தரமட்டமாக்கிருக்காங்க. எந்த விதமான முன்னெச்சரிக்கையும் கொடுக்காம அவங்க வீட்டுல இருந்து சர்டிபிகேட்டு, பணம், காசு, நகை, சமையல் பொருட்கள் எல்லாமே போயிடுச்சு. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க பண்ணவே இல்லைங்க, இது யாரோ பண்றதுக்கு நாங்க எங்க மேல இவங்க வந்து பண்றாங்க அப்படின்னு மாறாங்க. அப்ப சட்டம் எதுக்கு இருக்குங்கிறது தெரியவே இல்லை. ஆமா, எப்படி ஒரு வழக்கு பதிவு பண்ணாம அவங்கள விசாரிக்காம நேரடியா போய் இடிக்க முடியுங்கிறதே ஒரு பெரிய கேள்வி. இதுக்கு முன்னாடி பண்ணதை வந்து ஏற்கனவே பிஜேபிக்காரங்க பண்ணி அது வந்து இஸ்லாமியர்கள் மேல பழி போட்டு அவங்க வீடை இடிச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதுனா தொடர்கதையா தான் இது இருக்கு. இதுல என்னன்னா, அந்த கிராமத்துல 150 பசுவர் இருந்துச்சான். அந்த 150 பசுவையும் கைப்பற்றி அந்த அரசாங்கம் கால்நடை முகாம்ல தங்க வச்சிருக்காங்களாம். அந்த பசுவை காப்பாத்துறாங்களாம். அந்த மக்களுக்கு என்ன ஒண்ணு புரியவே இல்லைன்னா, உலகத்திலேயே அதிகமா பசுவை கொண்டு பீஃப் ஏற்றுமதி பண்றது இந்தியாவில தான் நடக்குது. அதுவும் குறிப்பா ஊப்பில தான் நடக்குது. ஆமா, அதுவும் வாங்குறது அவங்க கிட்ட வந்து தேர்தல் பத்திரத்துல தான் பணம் வாங்கினாங்க. இருந்தாலும் வந்து இது வந்து ஒரு கண்துடைப்பு நடவடிக்கை மாதிரி இது ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஒரு அரசியல் தான் நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் வந்து இந்த இடிக்கிறத பத்தி பேசும்போது, பாபர் மசூதி இடிக்கப்பட்டது கரசேவகர்களால, பாஜக ஆதரவாளர்கள் எல்லாமும் அதுல போய் இடிச்சு வந்து அதை தரமட்டமாக்குனாங்கல்ல. அதை பத்தி 12ஆம் வகுப்பு அந்த சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துல ஒரு பகுதி இருந்தது. 4 பக்கங்கள் அதை பத்தி இருந்தது. அப்போ வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, முன்னாடி வந்து 1528 இது பாபரால கட்டப்பட்டதுதான் பாபர் மசூதி அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 3 டோம் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 3 கோபுரங்களை கொண்ட ஒரு கட்டடம் வந்து அங்கே இருந்தது. ராமர் பிறந்த இடத்துல இந்த கட்டடத்தை வந்து கட்டியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாபருங்கிற பேரே அதுல வந்து இல்லை. அதே மாதிரி இதுக்காக வந்து கர சேவகர்கள் வந்து போன விஷயங்கள், அப்புறம் வந்து யாத்திரை நடத்தினது, குஜராத்ல இருந்து ரத யாத்திரை நடத்தி யூபிக்கு வந்தது. யூபியில இந்த சம்பவத்தினால ஆட்சி கவிழ்ந்து ஜனாதிபதி ஆட்சி வந்தது. இது எல்லாத்தையும் நீக்கியிருக்காங்க. 4 பக்கத்தை வந்து 2 பக்கமா குறைச்சிருக்காங்க. எது ரொம்ப வந்து பிஜேபிக்கு எதிரான விஷயங்களா நடந்த விதையில நாங்க பதிவு பண்ணியிருந்தோம், அதெல்லாம் வந்து மாத்திருக்காங்கிற குற்றச்சாட்டு வந்து எழுந்திருக்கு. ஆனா அவர் NCERT அந்த தேசிய கல்வி ஆராய்ச்சி கழகத்தோட தலைவர், அவர் என்ன சொல்றாருன்னா, வன்முறையை நம்ம எதுக்கு காட்டணும் அவங்க கிட்ட, அதனால வந்து நாங்க அதெல்லாம் நீக்கிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு, விளக்கம் கொடுத்துருக்காரு. ஒரு வீடியோ சமூக வலைதளத்துல பரவப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது ஷாக்கிங்காகவுமே இருக்கு. ஒருத்தவங்க வந்து நைட்டில் காரில் போய்கிட்டு இருக்காங்க, ஒரு லாரிக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க. போய்கிட்டு இருக்கப்போ இன்னொரு கார் வந்து இந்த காரை வழிமறித்து நிப்பாட்டி உள்ளிருந்து நிறைய பேர் ஆயுதங்கள் எடுத்துகிட்டு வந்து மிரட்டுறாங்க. நல்ல வேளை அந்த ஓட்டுநர் என்ன பண்றாருன்னா, கொஞ்சம் தைரியத்தோட வச்சுக்கிட்டு அந்த காரை ஓவர்டேக் பண்ணி போறாரு அவர். ஆமா, ரிவர்ஸ் எடுத்து அந்த கதவெல்லாம் இடிச்சு தள்ளிட்டு தப்பிச்சு போய் அங்க பக்கத்துல உள்ள சோதனை சாவடியில புகார் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த விவகாரத்துல 4 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கோவை மாவட்டத்துல உள்ள அந்த மதுக்கரையை ஒட்டின தேசிய நெடுஞ்சாலையில தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இதுல கேரளாவை சேர்ந்த சித்திக் அப்படிங்கிறவர் தான் அந்த கார்ல ஓட்டிட்டு போயிட்டு இருந்திருக்காரு. அவர் காரை தான் வந்து 2 கார்ல வந்து வழிமறிச்சிருக்காங்க. முகமூடிலாம் போட்டிருந்திருக்காங்க, கையில் ஆயுதம்லாம் வேற வச்சிருந்திருக்காங்க. இவர் வந்து அதெல்லாம் தாண்டி போய் அங்கே புகார் கொடுத்ததுக்கப்புறம் அந்த 4 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. விஷ்ணு, ரமேஷ் பாபு அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சித்திக்கும் வந்து கேரளாவை சேர்ந்தவர். அவரோட நம்பர் பிளேட்டை பார்த்துட்டு இந்த வண்டி தான் நம்ம டார்கெட் பண்ண வண்டின்னு நினச்சி தான் அந்த வந்திருக்காங்க. ஆனால் வேற ஒரு வண்டியில தான் அவங்க டார்கெட் இருந்திருக்கு. என்ன எதுக்காக டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த வண்டியில் ஹவாலா பணம் இருக்குதா எங்களுக்கு தகவல் கிடைச்சிது, அதை தான் மிரட்டி வழிப்பறி பண்ணி பறிக்கலான்னு வந்தோன்னு இந்த 4 பேரும் அரெஸ்டான 4 பேரும் சொல்லியிருக்காங்க. அரெஸ்டான 4 பேருமே வந்து கேரளாவை சேர்ந்தவங்க தான். அதில் விஷ்ணுன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து இந்திய ராணுவத்தில் சிப்பாயா இருக்காரு. உத்தரப்பிரதேசத்தில் இவருக்கு வந்து டியூட்டி போட்டிருக்காங்க. அதுலேருந்து அந்த லீவில் வந்தவர் தான் இந்த காரியத்தை வந்து பண்ணியிருக்காரு. ஏற்கனவே இந்த துணை இராணுவ வீரர்களால் ஒரு பெரிய அவமானம் ஏற்பட்டுச்சு. இங்கே வந்து அவங்க குடிச்சிட்டு துப்பாக்கி காட்டி மிரட்டினது. இப்போ திரும்ப ஒரு இராணுவ வீரரால் இங்கே வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. திரும்ப பிரச்சனையாக இருக்குது, சர்ச்சையாக இருக்குது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் திமுக போட்டிடுறாங்க, பாமக போட்டிடுறாங்க, அதிமுக போட்டியிடலை. எடப்பாடி பழனிசாமி, நாங்கள் தைரியமான ஆள் தான், பட் அந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம், தேர்தலுக்கு பயந்து நாங்கள் வந்து போட்டிடலாம் போகலை, அங்கே வந்து முறையீடு நடக்கும், ஏன்னா ஈரோடு கிழக்கிலே நம்ம பார்த்தோங்கிற மாதிரி ஒரு சப்பக்கட்டு கட்டிட்டு இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிச்சிருக்கு. இது 2 விதமாக சொல்கிறாங்க. இடைத்தேர்தலும் நடந்தால் மாநிலத்தில் ஆளுங்கட்சி தான் ஜெயிப்பாங்க, அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும். அதை அதிமுக யதார்த்தமாக புரிஞ்சுக்கிட்டு விலகிருக்காங்கன்னு ஒன்று. தோல்வி வந்துச்சுன்னா அது வந்து ஏடிஎம்கேக்கு இன்னொரு டிஃபெண்ட் பண்ற மாதிரி ஆயிடும், இன்னொரு தோல்வியும் நம்ம தாங்கிக்கிற மாதிரி ஆயிரும். இப்ப நடந்த நாடாளுமன்ற தோல்வியிலேருந்து எடப்பாடி பழனிசாமி மீண்டு வரல, அதுக்குள்ள திருப்பி இன்னொரு தோல்வியாங்கிற மாதிரி ஏடிஎம்கேல சொல்றாங்க. இன்னொன்னு என்னன்னா, மறைமுகமாக
என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவாக அதிமுக ஒரு செயல்பாடு ஆரம்பிச்சிருக்கு. அதனுடைய முன்னோட்டம் தான் இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் அதிமுக புறக்கணிக்கிறது. அதிமுக புறக்கணிச்சிட்டாங்கன்னா இப்போ திமுக எதிர்ப்பு வாக்குகள் எல்லாமே பாமக அறுவடை பண்ணிடும். ஏன்னா என்டிஏ கூட்டணி சார்பாக பாமக தான் வந்து நிற்கிறாங்க. பாமக வேட்பாளர் அன்புமணி, அன்புமணி ராமதாஸ் கிடையாது, அன்புமணி. அங்க பாமக இன்னொரு அன்புமணி இருக்காரு போல இருக்க விக்ரவாண்டியில, அவரை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இது 2 விதமா சொல்றாங்க. சிதம்பரம் இதே குற்றச்சாட்டு தான் வைக்கிறாரு. வந்து என்டிஏ மேல இருக்கும் சொல்றான், கீழே செயல்படுறாங்கிற மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாங்க, அப்பெல்லாம் ஒண்ணு கிடையவே கிடையாதுங்க, நாங்க அராஜகத்தை பார்த்துட்டு தானே இருக்கோம், டிஎம்கே பண்ற அராஜகத்தை எத்தனை தேர்தல் நாங்க பார்த்துருக்கோம், அப்பெல்லாம் கிடையாது அப்படின்லாம் சொல்றாரு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, தேமுதிக அவங்களும் புறக்கணிச்சிருக்காங்க. பிரேமலதா விஜயகாந்த் கூட்டணி தர்மமா அவங்க புறக்கணிச்சிட்டாங்கிறதுனால ஏடிஎம்கே தொண்டர்களுடைய பணம் நேரம் இதெல்லாத்தையும் வீணாக்க விரும்பவில்லையா, அதனால நாடாளுமன்ற தேர்தலே போட்டிட்டு இருக்க கூடாது, தேமுதிக புறக்கணிக்கதாக அறிவிக்கிறேன்ட்டு பிரேமலதா விஜயகாந்த் அந்தியார் வந்து அறிவிச்சிருக்காங்க. சரி, ஆமா. இதுல இன்னொன்னு என்னன்னா, பாமக வந்து 13 ஆண்டுகள் கழிச்சு இந்த இடைத்தேர்தல போட்டியிட போறாங்க. இடைத்தேர்தல் வரப்ப பாமக போட்டியிட மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா இதுதான் அவங்களும் சொல்லுவாங்க, புறக்கணிச்சிருவாங்க, ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைம் ஏன் புறக்கணிக்கலன்னா தான் பிஜேபி ஆதரவு இருக்கு, தமாக தமிழ் மாநில காங்கிரஸ் ஆதரவு இருக்கு, அது போதுமே, ஏசி சண்முகம் வேலூர் பக்கத்துல விக்கிரவாண்டி வேலூர் எல்லாமே தேவநாதன் யாதவ் அவங்க ஆதரவு எல்லாமே இருக்கு. இவ்வளவு பேர் ஆதரவு கொடுக்கறதுனால பாமக நிக்கலாம்னு நம்பிக்கையோட நிக்கிறாங்க. பாரிவேந்தர் இங்க பெரம்பலூர்ல இருந்து ஆதரவு கொடுத்தாங்க, அது இன்னும் பக்கம். சோ எல்லா ஆதரவையும் வாங்கி ஜெயிச்சிடலாம்னு பாமக பிளான் போடுறாங்க. அதேதான். இன்னொரு பக்கம் வந்து கடைசி அப்ப நின்னாங்கன்னா 2010 பெண்ணாகரத்துல நின்னாங்க. மணியோட ஜிகே மணியோடைய மகன் தமிழ்குமரன் நின்னாரு. இப்ப லைக்கால இருக்காரு அவரு, அவர் தான் நின்னு தோத்தாரு ஏடிஎம்கே கிட்ட. இப்ப வந்து 13 ஆண்டுகள் கழிச்சு போட்டிட்டுறாங்க பாமக. ஓகே, அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல அதிமுக புறக்கணிச்சது காரணம் பாஜகன்னு இவங்க சொல்றாங்கல்ல. ஆனா சசிகலா என்ன சொல்றாங்கன்னா திமுக தான் காரணம் அப்படின்றாங்க. ஏன்னா திமுக வந்து கொடநாடு கேஸ் வரட்டும், அப்புறம் பாத்துக்கிறேன், அதுல என்ன நடக்குதுன்னு தெரியும், அதோட முடிவு வந்தாதான் தெரியும், அது ஏன் ஆமை வேகத்துல நடக்குது அப்படின்லாம் கேள்வி எழுப்புறாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த கேஸ் வேகமா நடந்தா எடப்பாடி சிக்குவாருங்கிற டோன்ல தான் அவங்க ஃபுல்லா பேசுறாங்க. அதனாலதான் வந்து திமுகவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இதெல்லாம் பண்றாங்கிற மாதிரி அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இன்னொரு விஷயம் சொல்றாங்க, அவங்க எம்ஜிஆர் கிட்ட வந்து கட்சியை பத்தி பேசிட்டு இருந்தாங்களாம். யாரு? சசிகலா தான். கட்சியை பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன், அதுக்கப்புறம் நானும் எம்ஜிஆர் காலத்துக்கு அப்புறம் நானும் ஜெயலலிதாவும் சேர்ந்துதான் இந்த கட்சியை அப்படியே வளர்த்து தூக்கி நிறுத்தணும், இதெல்லாம் வந்து நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்றேங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொன்னாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, எம்ஜிஆருக்கே கட்சி எப்படி வழிநடத்தணுங்கிறத கிளாஸ் எடுத்தது நான் தான், ஜெயலலிதா கிளாஸ் எடுத்தது நான் தான், ஆனா என்கிட்ட இப்ப கட்சியில நீங்க நினைக்க கூடாது. ஆமா, நான் தான் கழக பொதுச் செயலாளர்னு சொல்லி பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் வச்சு கத்த விட்டாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்க, கடைசியா என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க, என்னோட என்ட்ரி இனிமே தான் 2026 தனிப்பெருங்கட்சியா நம்ம ஆட்சி அமைக்கிறோம். அவங்களோட டோன் எல்லாமே, அவங்க ஆட்டிடியூட் எல்லாமே வேற மாதிரி இருந்துச்சு, நான் தாங்கிற மாதிரியே பேசினாங்க. இதை வந்து அதிமுக ஜாதி கட்சி ஆகிட்டாரு எடப்பாடி, ஒரே ஜாதி ஆட்களுக்கு தான் எல்லாம் கொடுக்குறாங்க, இதுக்கு நீங்க ஜாதி சங்கமே நடத்திட்டு போலாமே, எதுக்கு கட்சி அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. நான் வந்து ஜாதி பார்த்திருந்தா எடப்பாடியை முதல்வர் ஆக்கியிருப்பனா அப்படின்லாம் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனா வந்து நான் கட்சியை வந்து மீட்டெடுப்பேன், திரும்ப அதுக்கான பயணம்லாம் வந்து போறேன், விரைவில் வந்து ஒன்னு சேர்ந்து நம்ம திமுக வீழ்த்துவோம். ராஜமாதா ரிட்டர்ன்ஸா? ராஜமாதா ரிட்டர்ன்ஸ் 5.0 5.0வா? அந்த சபதத்துல அடிச்சாங்கல்ல, அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதை பத்தி சொல்லல, நானே புரிஞ்சுக்கிட்டேன் பார்க்கும்போது. ஜெயலலிதா சில விஷயங்கள் என்கிட்ட பண்ணணும்னு சொன்னாங்க, அவங்க நினைச்சதெல்லாம் நான் பண்ண போறேன், அது என்னோட சபதம்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியும். இப்படி சஸ்பென்ஸ் வச்சே 4 வருஷம் ஓடி போச்சு, அது படமே ஓடலைங்கிறது ஆகி போச்சு. திருப்பி படத்தை ஓட ட்ரை பண்றாங்க சசிகலா, ரீரிலீஸ் பண்றாங்க. அதே மாதிரி இங்கிட்டு ஒருத்தர் கிளம்பியிருக்காரு, திரும்ப நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டியிருக்காரு. ஓபிஎஸ் அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழுவோட மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் கூட்டம் சென்னையில நடக்க போகுது. எங்க நடக்க போகுதுன்னா அசோகா ஹோட்டல் இல்ல. ஏன் அப்படின்னா, அசோகா ஹோட்டல் நிறுவனமே நினைச்சிருப்பாங்க, உங்க கட்சி ஆபீஸ் நினைச்சிட்டாங்க, எங்க ஹோட்டல்ல வேற மாத்திக்கன்னு சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல. அவர் நியூ உட்லாண்ட்ஸ் ஹோட்டல்ல இப்ப செலக்ட் பண்ணிருக்காரு. பண்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் நடக்குதாமா. என்னன்னா இப்ப கூட இருந்த புகழேந்தி எல்லாரும் கிளம்பிட்டாங்களே, யார வச்சு மீட்டிங் போடுவாரு? அதான் சொன்னேன், பண்ருட்டி ராமச்சந்திரன் 2 பேர் வச்சு மீட்டிங் போட முடியாதுப்பா. மேடைக்கு 2 பேர் போதும், கீழே ஒரு அந்த ஹோட்டல்ல இருப்பாங்கல்ல, ஆமா, அந்த சர்வீஸ் கொடுக்குறோம், டீ காஃபி கொடுக்குறோம், கோரப்பா கொஞ்சம் போட்டோ எடுத்துக்கலாம்
முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு முடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். ஓகே, காமெடியா தான் இருக்கு. இன்னொரு சீரியஸான விஷயம், அந்த பரந்தூர் விமான நிலையம் அமைக்க போறதா மத்திய அரசு அறிவிச்சிருந்தாங்க. நிலம் கையெழுக்கப்படுத்துற வேலை எல்லாமே திமுக அரசு தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த மக்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா, நாங்க முதல்ல ஆரம்பத்துல பண்ணை விட மாட்டோம்னு சொன்னாங்க. திமுக கூட தான் ஆரம்பிச்ச அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்படியே மெல்ல 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 நிலத்தெல்லாம் கையகப்படுத்தினாங்க. இப்ப அவங்க வந்து அவங்க மேல கேஸ் எல்லாம் போட்டாங்க. இப்ப ஓட்டு போட வரலன்னு சொன்னப்ப கூட கேஸ் எல்லாம் போட்டு சில பேர் அதெல்லாம் கூட அடிச்சாங்க போலீஸ்காரங்க வச்சு. இப்ப இந்த விவசாய மக்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்க தமிழ்நாட்டை விட்டு நாங்க போறோம், ஆந்திராவுக்கு நாங்க போறோம், எங்களுடைய பயணம் ஜூன் 24 தொடங்குது, எங்களுடைய பயணம் கண்ணீர் பயணமா இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு வேதனைப்பட்டு இங்கிருந்து கிளம்புறாங்க. ஏன்னா அரசாங்கம் ஒண்ணு நினைச்சிட்டாங்கன்னா நடத்தியதான் தீருவாங்க. மக்கள் போராட்டம் ஜெயிக்கும் வெல்லும் அப்படின்னா நம்ம பேசலாம். நம்ம கூடங்குளத்திலேயே வந்து பார்த்தோம் என்ன நடந்தது அப்படின்ட்டு. அந்த மக்கள் அவ்வளவு போராடினாங்க, நிறைய பேர் உயிரெல்லாம் வேற போச்சு. கூடங்குளம் அணுகுலையும் இப்ப செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, 2வது அணுகுலையும் செயல்பட போகுதுன்னா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட டெஸ்டிங் வந்து போய்கிட்டு இருக்கான். இவ பரந்தூர் மக்கள், அது வந்து விவசாயம் ஒரு செல்வ பூமி, அது நெல் விளையிற பூமி, அது நீர் வளம் இருக்கு, எல்லாத்தையும் அழிச்சிட்டு விமான நிலையம் தான் வேணுங்கிறதுல திமுக அரசு வந்து உறுதியா இருக்காங்க. திமுக இங்கிருந்து பேசும்போது முதல்வர் ஸ்டாலின் வந்து என்டிஏ கூட்டணி அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம் பாரு. ஆனா இதுல வந்து மத்திய விமானத்துறையோட ஒரு கூட்டணி வச்சு போட்டுட்டு மக்களுக்கு வந்து துரோகம் பண்ணிருக்காங்க. விவசாயக்காரன், நானும் விவசாயி தான், டெல்டா காரன்லாம் சொல்லுவாரு. ஆனா விவசாயிகளுக்கு என்ன அப்படின்னா கண்டு காணாம தான் இருப்பாரு. ஆமா, இதுல திமுகவும் பாஜகவும் சேர்ந்து செய்த துரோகம் தான் இது. அந்த மக்கள் வந்து தமிழ்நாட்டை விட்டு போறேன்னு சொல்ற அளவுக்கு இங்க உள்ள முதல்வர் வந்து பண்ணிட்டாரு அப்படிங்கறதா நிஜம். வேதனையா தான் இருக்கு நமக்கு. இதுல என்னன்னா முப்பெரும் விழா நடந்திருக்கு கோயம்புத்தூர்ல. அது ஹைலைட்டான விஷயம் வந்து செல்வ பெருந்தகை பேசுனதுதான். ஏன்னா நம்ம எவ்வளவு நாள் இப்படியே இருப்போம், நண்பர்களா இருப்போம், அது வேற விஷயம். அவ எப்ப ஆட்சி எப்படி இது காமராஜர் ஆட்சி எப்ப கொண்டு வருதுலாம் பேசினார்ல. மேடையிலேயே வந்து ஏங்க நீ ஜெயிச்சதே திமுகனாலதான், ஸ்டாலின் என்ன ஜெயிச்சிருப்பீங்களான்னு சொல்லி கோபப்பட்டு கிளம்பி போயிட்டாரு. இவரு என்ன அப்படி கொளுத்திட்டு போயிட்டாப்புல, நம்ம நாசூகா பேச விஷயத்து இப்படியே உடச்சிட்டு போவான்னு சொல்லிட்டு செல்வ பெருந்தகை அப்பயே வந்து கடுப்பாயிட்டாரு. இப்ப என்னன்னா அந்த முப்பெரும் விழா மேடையில போய் அடுத்த 25 ஆண்டுகள் ஸ்டாலினுடைய ஆட்சி தான் இருக்காரு. ஸ்டாலினை காங்கிரஸ் கூட்டு வந்துடலாம்னு சொல்ல வராரா? அப்ப காமராஜர் ஆட்சி இப்பதான் 4 நாளைக்கு முன்னாடி பேசினாரு, காமராஜர் ஆட்சி ஆரம்பிப்போன்னு. இப்ப அது வேணாம், ஸ்டாலின் ஆட்சி தான் வேணும்ன்றாரு. என்ன நடந்திருக்கு? மேல இருந்து எதுவும் டோஸ் எதுவும் விட்டுருப்பாங்களா? அங்கதான் பாக்க நம்ம கொஞ்சம் ஜெயிச்சிருக்கோம், சும்மா இருங்க பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. அம்மா நம்ம வீட்லயா பிரியாணி வாசனை அடிக்குது? இல்லடா, பிரியாணி பொடி போட்டு தக்காளி சாதம் செஞ்சிருக்கேன். கோவப்படுறாரு மகன். இவர் ஃபீலிங் டிப்ரெஷனா ஸ்டேட்டஸ் போடுவாராம். என்னடா பிரச்சனைன்னு கேட்டா பர்சனல்னு சொல்லுவாராம். சசிகலா அமெரிக்காவில் சிகிச்சை முடிந்து வந்த பிறகு அரசியல் குறித்து எம்ஜிஆரிடம் பேசுவார். சீமான், எனக்குன்னே வருவீங்களாடா? அரசியல் வாழ்க்கை சற்று கடினமாக உள்ளது கங்கனா ரணாவத். அடி மனசுல தோணி இருக்கும் போல, விழுந்த அடி அப்படி போல. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. வசி வசியா? நீ வசியா? எங்க வசி? உண்மையான வசி கேட்டா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க தெரியுமா? அவங்க தான் அவார்ட்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அவங்கள வச்சு, வசியை வச்சு. வசி என்னாச்சுன்னா அது சில டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால வசியை கொண்டு வர முடியல. சரி, அதனால நம்ம என்னன்னா அந்த ஹேக் வச்சு கொடுப்போம். ராகுல் காந்தி அவரும் இதில் சந்தேகம் இருக்கு அப்படிங்கிறாரு. எலன் மஸ்க் கன்ஃபார்மா சொல்றது எனிதிங் கேன் பி ஹேக்டு அப்படின்னு தான் பேசுறாரு. அதனால இவிஎம்லாம் ஹேக் பண்ணிடலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆமா, அதனால இது பயங்கர பேசு பொருளா இருக்கு இந்திய தளத்துல. இப்பதான் செலக்ஷன் முடிஞ்சிருக்கு, எல்லாமே சந்தேகமா இருக்கு நமக்கு. ஆமா, சரி, தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுக்குறேன்னு ஒண்ணு கொடுத்து முடிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இதை பத்தி பேச மாட்டாங்க. இதுக்கப்புறம் திருப்பி பேசி டயர்டாகாதையா, எனக்கு இடைத்தேர்தல் நடத்துற வேண்டிய வேலையெல்லாம் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதனால எலன் மஸ்குக்கும் ராகுல் காந்திக்கும் சேர்த்து எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி அப்படிங்கிறது விருதாக கொடுத்துடலாம். நமக்கும் நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருக்கதான் செய்யுது. நன்றி, வணக்கம். தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி. இது உங்கள் ப்ரொஃபஷனல் கல்விக்கான வெர்னாகுலர் எட்டெக் பிராண்ட். Skilling everyone, everywhere.